ஹரே கிருஷ்ணா. பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் பார்க்கிறோம். கூடவே ஹரிவம்சத்துல இருந்தும் சில சம்பவங்களை பார்க்கிறோம். இன்றைக்கு கோபியர்கள் பேர்ல சந்தன் திலக் அப்படின்னு சொல்லி நம்ம நெற்றிக்கு அணிகிறோமே, அதை பற்றி உள்ள சம்பவத்தை பார்க்கலாம். கோபியர்கள் அன்பின் வடிவங்கள். பக்தியுடைய முழு வடிவமும் விருந்தாவனத்துல கோபியர்களாக தோன்றியது அப்படின்னு கிருஷ்ணரே துவாரகையில அடிக்கடி சொல்றார். நாரதர்கிட்ட இதை ஓயாம சொல்வார். அப்போ தேவரிஷி நாரதருக்கு இதன் மூலமா இறைவன் நம்ம கிட்ட என்ன சொல்ல விரும்புறார், அடிக்கடி சொல்றாரே அப்படின்னு நினைச்சு பார்க்கிறார். இன்னைக்கு அதை நேர்ல கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோட துவாரகாவுக்கு வந்தார். ருக்மிணி தேவி அவரை வரவேற்கிறாங்க. உங்க கணவரை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அறைக்குள்ள இருக்கிறார், யாரும் வர வேண்டான்னு கட்டளை, உமக்கு அது பொருந்தாது, நீர் எப்பவும் போகலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ ருக்மிணி தேவியை கூட வெளியே அனுப்பிட்டு யாரும் வராம தனியா அப்படி என்ன செய்ய போறார் அப்படிங்கிற அறிகிற ஆவல் நாரதருக்கு வந்தது. அறைக்குள்ள போனவர் அவருக்கு அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா கிருஷ்ணர் ஒரு பெரிய போர்வையால போர்த்திக்கிட்டு உடல் நலம் சரியில்லாத மாதிரி கிடக்கிறார். அப்போ உங்களுக்கு பணிவா கவனிக்கிற நிலையில நான் இல்லை, மன்னிக்கணும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, இவரும் கிட்ட போக படுத்துக்கிட்டே சொல்றார், ஒரு மோசமான தலைவலி வந்துருச்சு, என்னால் எழும்பவே முடியலை அப்படிங்கிறார் கிருஷ்ணர். இப்போ கிருஷ்ணருடைய சரீரம் சச்சித் ஆனந்தமயமானது. சின்மய அப்படின்னாலே அங்கே பிணி நெருங்க முடியாதுன்னு அர்த்தம். ஒரு பேரன்பாளனுக்கு துயரமான சூழல் அங்கே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. குரல் கூட தெளிவா இல்லை. உடம்பு சரியில்லாத போது சிதிலமடைஞ்சு வந்த மாதிரி இருக்கு. இப்போ நாரதருக்கு இது அதிர்ச்சியா இருக்கு. அப்போ கிட்ட போயிட்டு பகவானுடைய தலையை தொட்டு பார்க்கிறார். துவாரகாவில் கைதேர்ந்த மருத்துவர்கள் கூடவா இல்லாம போச்சு அப்படின்னு கேட்க, கிருஷ்ணர் அமைதியா இருக்க இவர் சொல்றார், அஸ்வினி குமாரர்கள்லாம் தேவலோக வைத்தியர்கள், அவங்களை இப்பவே வர வைக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், நமக்கு தேவை மருத்துவன் கிடையாது, மருந்து தான் தேவை. மருந்து இல்லாட்டி மருத்துவனை வச்சு என்ன பண்றது? குருகுலத்துல நான் கூட தான் ஆயுர்வேதம் படிச்சிருக்கிறேன், எனக்கும் வைத்தியம் தெரியும் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். மருந்து தான் பஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது, மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இந்த நாரதன் செல்லாத இடமே இல்லை, உலகத்துக்கும் நான் போய் சஞ்சாரம் பண்றவன் அப்படின்னு சொல்றார். அவருக்கும் வருத்தம் தான், அதனால கேட்கிறார். அவர் கருடன் மேல கூட அவருக்கு கோபம் வருது. ஏன் இன்னும் கருடன் இவர் தன்னுடைய நாயகனுக்காக மருந்து கொண்டு தரல அப்படின்னு யோசிக்கிறார். இப்போ பகவான் சொல்லார், மருந்து என்னமோ எல்லா இடங்கள்லையும் தான் இருக்கு, ஆனா யாராலும் தரணுங்கிற விருப்பம் இல்லாம இருக்கு. யாராவது தந்தா தானே. என்னை எந்த ஒரு பக்தருடைய பாத தூளியாலையும் குணப்படுத்த முடியும். பக்தர்களுடைய பிராணன் தான் நான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய பாத தூளி தான் எனக்கு மருந்து. எனக்கு சின்ன வயதுல இது போல அசுரர்களால தொல்லைகள் வர்ற போது என்னுடைய தாயார் யசோதா என்ன செய்வாங்கன்னா, அடியார்கள் நடந்து போன பாத தூளிகள், அந்த தூசிகள், அதுகளை எடுத்து எனக்கு நெற்றியில திலகமா வரைஞ்சி விடுவா. அதுதான் எனக்கு கவசமா இருந்தது. அப்படிதான் நான் குணப்படுத்தப்பட்டேன். இப்பவும் அதுதான் எனக்கு மருந்து அப்படின்னு சொல்றார். அப்போ நாரதர் ருக்மிணி தேவிட்ட போயிட்டு, சரண தூளி கொடுங்க, இதுதான் மருந்தான், பக்தர்கள் பாத தூளி பட்டதான் எனக்கு குணமாகும்னு சொல்றார். அப்போ அவ தலை கவிழ்ந்து நின்றுட்டு, என்ன வார்த்தை சொல்றீங்க? நாங்க அவருடைய பாதங்கள்ல அடிமைகளா இருக்கிறவங்க.
அவருக்கு போய் எங்கள் பாத தூசிகளை தர்ற அளவுக்கு நாங்கள் அப்படி உயர்ந்த ஆள்கள் கிடையாது. அது எவ்வளோ பெரிய அதர்மம், நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறார். அப்போ மகாராணிகளில் அது போக புதல்வர்கள் எவ்வளவு இருக்காங்க, குடிமக்கள் இருக்காங்க, யாருமே கிருஷ்ணருக்கு தரலை. பகவான் பாதத்தில் பகவான் தலையில் நம்ம பாத மணலை போடவா அப்படின்னு எல்லாம் தயங்குறாங்க. அந்த ஒரு தீய துணிச்சல் யாருக்கும் வரலை. அப்போ நாரதர் அலைகிறார், அங்க எங்கேயும் உலகத்துக்கும் சுத்துறார். யமலோகம் வரைக்கும் போனார், பாதாளலோகம் வரைக்கும் போனார். தெய்வீக சக்தியுடைய உதவியால வேக வேகமா அங்கங்க போய் அலைகிறார். மகரலோகம், ஜனலோகம், தபலோகம் எல்லாம் போறார். விஷயத்த சொன்னா அவ்வளவு பேரும் காதை பொத்துறாங்க. பிரம்மா கிட்ட போனார். பிரம்மா என்ன சொன்னார்னா, மகனே, நீ என்ன பணிவற்றவனா மாறிட்டியா? பணிவுனா என்னன்னு தெரியாம போச்சா உனக்கு? தந்தை கிட்ட இது மாதிரி கேட்க உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டார். உடனே இவர் அங்கிருந்து கைலாயத்துக்கு போறார். நாரதர் அங்க பூதநாதன் சமாதியில இருந்தார். ஜெகதாம்பிகா பக்கத்துல இருக்கா. அவளுக்கு இவர் எதுக்காக வந்திருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. எதையுமே இவர்கிட்ட விசாரிக்கவே இல்லை. வந்த உடனேயே நீர் வந்த பாதைக்கே திரும்பி போகலாம், எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் பாதாள லோகத்துக்கெல்லாம் போனார். அங்கேயும் யாரும் தர தயாரா இல்லை. எல்லாரும் பகவானை ரொம்ப உயர்த்தியா பார்க்குறாங்க. ஆனால் பாத மணலை தர்றதுங்கிறது அது அவ்வளோ உசிதம் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அப்புறம் தலையை தொங்க போட்டுட்டு இங்க வாரார். கிருஷ்ணர்கிட்ட துவாரகைக்கு வந்தார். மூவுலகுக்கும் போயாச்சு. எனக்கு தெரிஞ்ச வரையில எல்லா பக்தர்கள்ட்டையும் நான் பிச்சையே கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு அழமாட்டாம சொல்றார். அப்பதான் கிருஷ்ணர், பிருந்தாவனம் போனீரா? என் கோபியர்கள் கூடவா மறுத்தாங்க அப்படின்னு கேட்க, அங்க நான் போகவே இல்லை, அவங்கெல்லாம் அவ்வளவு அறிவாளிகள்னு சொல்ல முடியாது அப்படின்னு நாரதர் சொல்றார். அவங்க கூட தர்றது சந்தேகம்தான் அப்படின்னு சொன்னார். அப்போ கிருஷ்ணர் சொல்றார், அங்க போய் பாருங்க, என்ன நடக்குன்னு அப்புறம் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ பிருந்தாவனத்துக்கு போறார் நாரதர். வானத்திலிருந்து இறங்க ஆரம்பிக்கவுமே ஒரு கோபியர்கள் கூட்டம் குழுவா இருந்தாங்க யமுனை கரையில. அவங்க பார்த்துட்டு உடனே விழுந்து வணங்குறாங்க, நமஸ்காரம் பண்றாங்க. அப்போ இவரை பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணர் அனுப்பும்போது, பிருந்தாவனத்துல சாதாரண வேலைக்காரங்க கூட எனக்கு பாதத்தூளி தர தயாரா இருப்பாங்க, அப்படிதான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனார். நாரதருக்கு அதுல நம்பிக்கை வரல. ஒருவேளை நந்தர் யசோதா தர வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சார். அப்போ கோபியர்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு, தேவரீர் எங்கிருந்து வாரீங்கன்னு கேட்டாங்க. துவாரகாவில இருந்து வாரேன், கண்ணன்ட்ட இருந்து தான் வாரேன் அப்படிங்கிறார். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க நாதன் சந்தோஷமா இருக்காரான்னு கேட்டாங்க. இல்ல, தலைவலி தாங்க முடியாம பொறுக்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கிறார். அப்போ அங்க வைத்தியர்கள் இல்லையான்னு கேட்டாங்க. வைத்தியர்கள் நிறைய இருக்கிறாங்க, கிருஷ்ணரே ஒரு வைத்தியர் தான். ஆனா மருந்துக்கு தான் பஞ்சம். இத்தனைக்கும் அந்த மருந்து எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா கிருஷ்ணருக்கு மட்டும் தயங்குறாங்க, பயப்படுறாங்க. நானே கூட அந்த தயக்கத்துல தான் இருக்கிறேன். உலகத்துக்கும் அலைஞ்சு பார்த்துட்டேன், அலைன்னு அலைஞ்சது தான் மிச்சம் அப்படிங்கிறார். அப்போ கோபியர்கள், என்ன மருந்து அது? அப்படி ஒரு மருந்து இருக்கு, அது என்னது அதுன்னு கேட்டாங்க. பக்தர்கள் பாதம் பட்ட மண், பாத தூளி அப்படின்னு சொன்னார். உடனே கோபியர்கள் எல்லாரும் கூட்டமா உட்கார்ந்து பாதங்களை தரையில தேய்ச்சி மணலை குவியலா குவிச்சு வச்சுட்டு நாரதர்கிட்ட, எவ்வளவு தேவை அள்ளிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு ஆச்சரியமா இருக்கு. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துன்னா இப்படிதான் போல அப்படின்னு பாக்குறாரு. நீங்க என்ன செய்யறீங்கிறது தெரிந்துதான் செய்றீங்களா? துவாரகாநாதன்
முழுமுதற் கடவுள் இறைவன். அவர் இறைவன் எவ்வளவு உயர்ந்தவர். அவருடைய தலையில உங்களுடைய பாதம் பட்ட மணலை போடும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய அபராதமா மாறி நித்தியமா நரகத்துல கொண்டு தள்ளக்கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ கோபியர்கள் சொன்னாங்க, சீக்கிரம் அள்ளிட்டு போங்க, அங்க அவர் வலியால துடிக்கிறான்னு சொல்றீங்க, முதல்ல அவர் சுகம் அடையணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். அவருடைய சுகத்துக்காக நித்திய நரகம் என்ன, சதாவே நாங்க நரகத்துல இருக்க தயார், தயவு செய்து தாமதிக்காதீங்க, இந்தாங்கன்னு சொல்லி துணியை கிழிச்சு பொட்டலமா டோபி மாதிரி பொட்டலம் மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க. அவர் காலில் வேற விழுந்து வணங்குறாங்க, தாமதிக்காதீங்க சீக்கிரம் போங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த துணி பொட்டலத்தோட தலையில தூக்கி வச்சுட்டு போறார் நாரதர், துவாரைக்கு போறார். அது சரியாக கட்டப்படலை, அந்த தூளி இவர் உடம்புலெல்லாம் படுது. நாரதரை பார்த்ததும் பகவான் அப்படி துள்ளி எழுந்து அவரை வாரி கட்டி பிடிக்கிறார். ஏன்னா அவர் உடம்பெல்லாம் கோபியருடைய பாத தூளி பட்டிருக்கு. அதை கட்டி அணைச்சார். தம்முடைய ஆசனத்துல நாரதரை உட்கார வச்சார். கிருஷ்ணர் கேட்டார், இந்த மருந்த பேசாம நீரே தந்திருக்கலாம், எதுக்கு இவ்வளவு உலகத்திலும் நீர் சுத்தி தாமதப்படுத்தினீர், நீரே தந்திருக்கலாங்கும் போது அவர் உடனே ஒரு குதிச்சார். ஏன்னா அவருக்கு பயம், ஒருவேளை அப்படி இந்த மருந்தை கொடுத்துட்டு குணமாகலன்னு கிருஷ்ணர் ஒரு விளையாட்டு காட்டவும் வாய்ப்பு இருக்கு. பக்தியுடைய அளவு என்ன அப்படிங்கிறது ஒன்றும் நமக்கு புரியலை அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ அவர் சொல்றார், கோபியர்கள் தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்காது, நான் உங்களுக்கு தந்திருந்தா கூட நான் கோபியர்களை போய் பார்க்க முடிஞ்சது, அவங்களுடைய புனித பாத தூளிகள்ல குளிக்கிற சௌபாக்கியம் எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் நானே முதல்ல உங்களுக்கு மருந்தை கொடுத்துருந்தா கிடைச்சிருக்குமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ தேவரிஷி நாரதர் இப்படி சொல்லிட்டு இந்த அனுபவத்தை கொண்டுதான் அவருடைய நாரத பக்தி சூத்திரத்துல தஸ்மின் தத் சுக சுகித்வம் யதா பிரஜ கோபிகானாம், கோபியர்கள் அளவுக்கு யாரும் கண்ணனை சுகப்படுத்த விரும்பினது கிடையாது, அந்த அளவுக்கு உண்மையான தூய பக்தர்கள் அவங்க அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்போ திலகம் அதை கொண்டு நாரதர் போட்டு விடுறார் கண்ணனுக்கு. அடுத்து அந்த மீதி பாத தூளிகளை வீண் பண்ண வேண்டான்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பகவான் தட்ட சொன்னார். அங்கே அதை அவர் போட்டுறார். அங்கதான் அந்த கோபி சந்தன் அப்படிங்கிற திலகம் பாறைகளாட்டம் வளருது. அந்த பக்கத்திலே சின்ன குளம் இருக்கு, அங்க இது உற்பத்தி ஆயிட்டே இருக்கு. உலகம் பூரா இதை திலகமா அணியிறாங்க. ஆனா அது வளர்ந்துகிட்டே இருக்கு, கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இப்படி நெற்றியில திலகம் அணியறதுக்கு ஒரு சம்பவத்தை பகவான் ஹரிவம்சத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹரே கிருஷ்ணா.